ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மினி இட்லிக்கு நான் எண்ணெய் தேய்ச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இப்போ இட்லி மாவை சின்ன சின்னதாக ஊற்றி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். குண்டூர் மினி பொடி இட்லி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஊற்றிட்டேன். நான் ரோபோ குக்கில் வைக்கிறேன், அதனால் 5 நிமிஷத்தில் வெந்துடும். நான் மூடிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது மூடியாச்சு, வேகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடாய் வச்சு 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு நெய் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ கொஞ்சமாக கடலப்பருப்பு வறுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கடலப்பருப்பு எடுத்தாலவே பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டுத்தையும் நல்லா வரோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் மிளகு, சீரகம், மிளகா, தனியா ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இதே சேவக்கூட்டம்னு வரோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதில் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது எல்லாமே நல்லா செவந்துச்சு. இதை ஆற வச்சு மிக்சியில் ரன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு ஆற வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். மிக்சி ஜாரில் போட்டு ரன் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொரப்பாக தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக ஆகக்கூடாது. கொஞ்சம் கொரன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். இந்த இட்லியை இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது வெந்து இப்போ இந்த நெய்யில் ஆட் பண்ணி கொஞ்சம் நல்லா எல்லாத்துலேயும் கோட்டிங் ஆகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நெய் அது வரைக்கும் நல்லா இது வறுத்து விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெய் இது மேலே எல்லாத்துலேயும் படணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இந்த அரைச்சி வச்சுக்கிற பொடியை இதில் ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்து மேலேயும் கோட்டிங் ஆகிடுச்சு. இது இந்த குண்டூர் பொடி இட்லி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு எல்லாருமே விரும்புவாங்க ஃப்ரெண்ட்ஸ். சின்ன பசங்களுக்கு அடிக்கடி செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா, பை பை. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.